சில நேரங்கள்ல உங்களை புரிஞ்சு கொள்ற ஒரே ஒரு நபர் நீங்க தான். மற்றவங்களுக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டு பல நேரங்கள்ல உட்கார்ந்து அழுகிறது நீங்க தான். உங்களுக்கு நடந்தது மற்றவங்களுக்கு நடக்காத வரைக்கும் அவங்க அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. மனசுல இருக்கிற பாரம் குறையும்னு நினைச்சு உங்க பிரச்சனையை மற்றவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க. அதுல இருக்கிற அரைவாசி பேர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்க அதை நினைச்சு சந்தோஷம்தான் படுவாங்க. வெளியில கவலைப்பட வேணாம். நீங்க உள்ள என்ன மாற்ற முடியுமோ அதை பாருங்க. சத்தமா பேசுறது பலமன்னு நினைச்சு சில பேர் கத்துவாங்க. மௌனமா இருக்கிறது பலவீனம் கிடையாது. எப்படி இருந்தாலும் கருத்து நியாயமா இருக்கணும். முட்டாள்கள் வாக்குவாதத்தில் சில நேரம் ஜெயிச்சிருவாங்க. அதை பார்த்து நீங்க வாயை பிளந்தீங்கன்னா உங்களை அவங்க தங்க பக்கம் இழுத்துட்டு போயிடுவாங்க. சிந்திக்கிறதாங்க எங்க கஷ்டம். அதான் நம்மளை சுத்தி எப்பவுமே நிறைய நீதிபதிகள் இருந்துட்டே இருப்பாங்க. உங்கள் உள்ளுணர்வுகளை நம்புங்கள். அது ஒருபோதும் உங்களுக்கு போய் சொல்லாது. நன்றாக யோசியுங்கள். நீங்கள் ஒருவருக்கு மன்னிப்பு கொடுப்பதே அவரை வெறுக்கிற வரைக்கும் தான். கோவப்படும் போது அவர்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். அப்போதுதான் உண்மைகள் வெளிவரும். நீங்கள் ஜூயிக்கு முன் உண்மைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தீர்ப்பதற்கு முன் ஏனென்று அதை புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் உங்கள் முதுகுக்கு பின்னால் தான் பேசுவார்கள். ஏனென்றால் அந்த அசிங்கத்தை உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. உங்களுக்கு தவறு செய்தவர்கள் உங்கள் பதிவுகள் அனைத்தையுமே தங்களை பற்றியதாகவே எப்போதும் நினைப்பார்கள். யாருடன் எதுவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கை தொடரும். அதை மறக்கவே கூடாது. ஒருவருடன் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை உங்களால் உணர முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நிற்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் நடக்க தொடங்குங்கள்.